வணக்கம். இது நம்ம கிச்சன்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தக்காளி தொக்கு பண்ண போறோம். இதுக்கு என்னென்ன சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் தான் தேவை. இதுக்கு தேவை நல்லெண்ணெய், தக்காளி, உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கடுகு, பெருங்காயம். இது இல்லாம நாட்டு தக்காளியா இருந்தால் புளி தேவையில்லை. இது பெங்களூர் தக்காளி, அதனால கொஞ்சம் புளி போடணும். புளி இதில் சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்காததும் நம்ம இஷ்டம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விடணும். அப்புறம் கலர தொக்கு கலர தேவையான அப்பப்போ விட்டு கலரிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம கடுகு போடுறோம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா ஜம்மி வெடிக்கிறது. இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு 7 நான் அரைச்சிருக்கேன் தக்காளி விழு பச்சையாக அப்படியே அதை இதில் போடணும். இன்னொரு 7 நம்ம இதை அரைக்க போகிறோம். இதை வச்சிருந்த புளி, முட்டை அரைக்கிற தக்காளி, எல்லாத்தையும் போட்டு ஒரு நைஸ் பேஸ்டா அரைக்கணும். இதையும் நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சு இதன் கூட விடணும். அதுக்குள்ள இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் அரைச்சி விடுறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்துற மாதிரி நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கிறோம். அப்புறம் தனி மிளகாத்தூள். இது நம்ம ஹோம்மேடு மிளகாத்தூள். நான் இதில் 1/2 கிலோ குண்டு மிளகாவத்தல், 1/2 கிலோ நீட்டு மிளகாவத்தல், 1/2 கிலோ காஷ்மீர் சில்லி 3 ஈக்குவல் போர்ஷனில் எடுத்து காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு வெயிலில் காய வச்சு மிஷினில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் தேவையான அளவு போடுறேன். எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள தட்டை போட்டு வைக்கும், இல்லாட்டி இதுக்குள்ள ஆயிடும். நம்ம அடுத்து அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த செகண்ட் ரவுண்ட் அரைச்சோம் இல்லையா, அந்த தக்காளி எழுதியும் இதில் போட்டாச்சு. இப்போ இனிமேல் இதுக்கு எதுவும் போடணுங்கிறதுல இது நல்லா கொதிச்சு